இதுல கற்றுவந்த நாடக கலைஞர்களும் வெவ்வேறு வித்வான்களும் எல்லாம் இந்த சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்பா, ஆன்மை என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மை என்றால் ரத்த ஓட்டம், அகங்காரம், திமிர் ஓட்டம். ஆமா. ஆன்மீகம் என்றால் பக்தி. பக்தி. ஆமா. ஆன்மீகம் சொல்லக்கூடிய பக்தி. ஆமா. அப்படி இருக்க இந்த ஆன்மீகத்தோடு கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள் இந்த புத்து மாரியம்மனை. அதாவது ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து வரக்கூடிய கண்ணப்பனை சொல்லக்கூடிய ஒரு வேடுவன். கண்ணப்பனே. ஆமா. அவர் காலகத்தில் வாழக்கூடிய மிருகத்தலம் அகம் செய்து அதை வேட்டையாடி அந்த மாமிசத்தை புசிக்கக்கூடிய பழக்கமா. இப்படி இருக்கின்ற போது ஒரு நாள் வேட்டை விட்டு ஒரு வழியிலே வந்து கொண்டிருக்கிற போது அதாவது முக்கிய தாரியாகி அந்த சிவபெருமான் இருக்கின்றாரே அவர் லிங்கமிடம் இருக்கிறது. ஒரு இடத்தில் பாலிடந்து அந்த லிங்கமானது இருந்ததா, குப்பம் குளமா அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருந்தது. இதை பார்த்தால்
இப்படி சிவபெருமானுடைய லிங்கமானது இப்படி பாழடைந்து இருக்கிறது என் எண்ணத்தோடு அவன் கையில் வைத்திருந்த மந்தமாளினார் அந்த இடத்தை எல்லாம் அவங்கள செடி சத்துக்கள் எல்லாம் வெட்டி அதை சுத்தம் செய்தார். சுத்தம் செய்த பிறகு இந்த இடம் இவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. அதாவது அந்த லிங்கத்தை நம்ம எல்லாம் கிளீனாக அதை சுத்தம் செய்ய எண்ணத்தோடு அவன் கரத்தில் எதுவும் பாத்திரங்கள் கிடையாது. அவன் ஓடினான். அவன் கையில் வைத்து அணிந்த ஆணை இருக்கிறது. ஆணை எடுத்து அந்த கண்ணில் நினைத்து ஆமா அதை கொண்டு வந்து அந்த லிங்கத்தை சுத்தம் செய்தான். ஆமா சுத்தம் செய்துவிட்டு அதன் பிறகு இவ்வளவு அழகாக இருக்கிறது. இதற்கு பக்கத்தில் ஒரு மலர்களை தூவினார். ரொம்ப அழகாக இருக்கும் என்று எண்ணத்தோடு அவன் என்ன செய்தா அங்குள்ள கானகத்தில் இருக்கக்கூடிய மலர்களை பறித்து வந்து அந்த இடத்தில் என்ன அந்த லிங்கத்தை பக்கத்தில் எல்லாம் முன்பாக அந்த மலர்களை தூவினானா. அவர் மலர்களை தூவிடும் உடனே அதன் பிறகு பகவானே என்னால் இன்றைய என்ன உதவிகள் நான் செய்துவிட்டு இந்த மண்ணுக்கு விடும் அன்றி இவன் கையில் இருக்கிறவர்கள் எடுத்துக் கும்பிட்டான். கும்பிடுகின்ற போது இவனை பரிசோதனை செய்வோம் என்று எண்ணத்தோடு பார்த்தா சிவபெருமான் அந்த லிங்கத்தின் வலது கண் வழியாக தாரத்திலாக ரத்தம் வந்தது. உதரம் கொட்டியது. ஆமா அப்படி உதரம் கொட்டுகின்ற போது இதை பார்த்தார் யாத்திரமா அந்த வேடுவன் அல்லவா அப்ப என்ன செய்தான் அந்த கடவுள் இறைவன் கொடுத்தது நமக்கு இரண்டு கண்கள். இரண்டு கண்கள் வந்து ஒரு கண்ணை எடுத்து அல்லவா சிவபெருமானை கண்டாரே அவருக்கு நம்ம அர்ப்பணிக்கலாம் என்று அவன் கையை வைத்து இந்த கத்தி இருக்கிறது அதை எடுத்து இந்த கண்களை தோன்றி அந்த எந்த இடத்துல ரத்தம் வந்ததோ அந்த இடத்தில் இந்த கண்ணை வைத்து விட்டானா. ஆமா பொருத்துகின்ற போது அது பிறகு இலதுக்கு இருக்கிறது அகில் வழியாக ரத்தம் தாரதாரியா வடியுது. ஆமா கடவுளுக்கு கொடுத்தது ஒரு கண்கள். ஒரு கண்ணை கடவுளுக்கு தானம் செய்து விட்டோம். இந்த ஒரு கண்ணை நமக்கு எதுக்கு இதையும் நாம் தானம் செய்து விடலாம் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்வோம் என்று எண்ணத்தோடு இந்த ஒரு கண்களை எடுத்து விட்டால் எங்களுக்கு எப்படி என்று ஒண்ணு தெரியாது என்று எண்ணத்தோடு அந்த ரத்தம் வந்தது அல்லவா அந்த இடத்தில் தன்னுடைய வலதுகால் பிரிவினரால் அல்லவா அது நேராக கால்களை வைத்துக் கொண்டு இந்த கண்களை தோன்றி அந்த இடத்தில் வைத்தார். ஆமா இடது கண்களை வைத்த பிறகு இவருக்கு இரண்டு கண்களே தெரியவில்லை. இரண்டு கண்கள் தெரியவில்லை. ஆண்டவா பகவானே நீ கொடுத்த இரண்டு கண்களை உனக்கு நான் அர்ப்பணித்து விட்டேன் அல்லவா. நான் இப்படி நான் அரண்மனைக்கு செல்வது எனக்கு ஒன்று வழி புரியவில்லையே என்று அழுது கொண்டிருந்தார். இதுக்குத்தான் பார்த்தா சிவபெருமான் அல்லவா இப்படி எல்லாம் இதன் பிறகு இவனை நம்ம பரிசோதனை செய்யக்கூடாது என்று எண்ணத்தோடு அவர் சுயபத்திரத்து அந்த கண்களை விட கொடுத்த காரணத்தினால் கண்ணப்பை நைனா என்ற பெயர் வைத்து தன்னுடைய கையில் இருக்கிறதை தன்னுடைய இல்லறம் அழைத்து சென்று விட்டாரா யாத்திரவா சிவபெருமான். அப்படிப்பட்ட நமது வரத்திருக்கிற பார்த்த அங்கோலையே ஆன்மீகத்தோடு இந்த புத்து பகவானம் இருக்கிறது அம்மனை தினைக்கும் தியானங்கள் செய்து வருஷத்தில் ஒரு முறை மக்கள் எல்லாம் சந்தோஷமாக திருவிழா ஊர்வலமாக கொண்டு வந்து ஒரு நாடகக்கலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் மக்களுடைய பிறர்களுக்கும் என்னுடைய நாடக கலைக்குள் சார்பாக அதில் மன்றி வணக்கம்.
ஊத்தண்டா எல்லாம் பனிமரம் தானே தூங்குறாங்க தண்ணி ஊத்தி ஏற்படும்டா அங்க எங்கேயாவது வரலன்னா சாரி வந்து திட்டும் போது ஊத்தி ஊத்தி மகாராஜ் இருக்கின்றாரே அவருக்கு வேதவல்லிக்கம் இப்படி இருக்கு நானும் பள்ளியில பாடங்களை படித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்ப நான் எங்க செல்ல வேண்டும்? கானகத்தை வேட்டட செல்ல வேண்டும். ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளையுடைய முகத்து கூட பாராமல் படிக்க 2 பேருக்கு 2 கண்ணு சாமி ராஜா அம்மா தந்தையே என்று அழைக்கின்ற போது மகனே வாய் என்று அழைக்கிறார்கள். அப்போது கண்டிப்பாக இவர்தான் இவரை தண்டத்தாள். நம்ம அடிப்படையில் ஆகட்டும்.
அம்மா, கண்ணே தன்னுடைய அருமை மகனாகிய ஆ, கருப்பண்ணன் அதான் பலவிதமான மரங்களை கொண்டு வந்து ஆ. பட்டான் துரத்தி 12 அபிஷேகம் செய்து செய்தி கோடி கோடி வந்தனம் தந்தையே. அப்பா இந்த மாதான விந்தத்தை ஆளாத செவித்த காரணத்தால் நீ வாழ்க 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 என்று வரவாழ்த்திருக்கிற கண்ணே நான் பெற்ற செல்வா. அம்மா, நான் இவ்வளவு தூரம் நான் ஓடி வந்து தந்தையே வாருங்கள் என்று அழைத்தேன். அதான் தன்னுடைய பலத்தனை அடிபடுகின்ற போது போது கிட்ட வராமல் எட்டியே வந்து நவந்து நிற்கின்றீங்களே, அதான் இதை பார்க்க முடியாதா? அப்பா அண்ணே அம்மா, உன்னை பார்க்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்து வைக்கல ராஜா, எங்களுக்கு கண்ணா தெரியாது. கண்ணடியா கண்ணடியா படியாளக்கூடிய பரவேட்டியார் அந்த சமத்திலான கருத்து குழந்தையாரின் பிறந்தாரா உங்க அப்பாவுக்கு எனக்கு 2 கண்ணு தெரியலையே சாமி. கண்ணே தெரியாதா? நான் பிறந்த நேரத்தில் தாங்கள் இருவருக்கும் கண்கள் தெரியவில்லையா? கண்கள் தெரியாமல் இருவருக்கும் முகத்தை தாங்கள் பார்க்கவில்லையா? இல்லப்பா. ஆண்டவா! நான் என்ன செய்வேன் அம்மா?